ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 2 நாளைய தினம் மகாலய அமாவாசை. பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கறது மூலயமா பித்ரு சாபம் 7 ஜென்ம பாவம் விலகி குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்க முடியும். அது என்ன பொருள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் என்ன பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். மகாலயபட்சம்னு அழைக்கப்படக்கூடிய 15 நாட்களும் முன்னோர்கள் நினச்சி வழிபாடு செய்யணும், திதி கொடுக்கணும். அப்படி அந்த 15 நாட்களும் செய்ய முடியாதவங்க மகாலயபட்சத்தோட இறுதி நாளாக இருக்கக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பான முறையில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவங்களை நினச்சி வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செஞ்சால் நம்மளோட முன்னோர்கள் நமக்கு பரிபூர்ணமான அருள் கொடுப்பாங்க. முன்னோர்களோட சாபம் நீங்கும். ஒருவேளை வருடத்தில் வரக்கூடிய மற்ற அமாவாசை தினங்களில் நீங்கள் பித்ருக்களுக்கான வழிபாடு செய்யலை அப்படின்னு சொன்னாலும் கூட மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாள் பூஜை வருடம் முழுக்க அமாவாசை திதியை வழிபட்ட ஒரு பலனை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். தை அமாவாசை, புரட்டாசியில் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை இது எல்லாமே பித்ருக்களுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். அன்றைய தினம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செஞ்சு முன்னோர்களுக்கு பிடிச்சமான பொருட்களை படையல் போட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது மூலயமா முன்னோரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், ஆசீர்வாதமும் கிடைக்கும். சொல்லப்போனால் அக்டோபர் 2 அன்னைக்கு நாள் முழுக்க அமாவாசை திதி இருக்குது. ஆனால் சூரிய உதயத்துக்கு பிறகும் அந்தி வேலைக்கு, அதாவது மாலை நேரத்துக்கு முன்னாடியும் திதி தர்ப்பணம் கொடுத்துடணும். அந்த வகையில் அக்டோபர் 2 சூரிய உதயம் காலையில் 6:05 இருக்குது. மதியம் 12 மணிக்குள்ளே இந்த இடைப்பட்ட நேரங்களில் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்துடணும். படையல் போடணும் அப்படின்னா காலையில் ஒரு 11 மணிலேருந்து 11:45 இந்த 3/4 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அந்த நேரத்தை தவற விட்டுட்டிங்கன்னா 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. அது முடிஞ்சு 1:30லேருந்து 2 மணி இந்த நேரத்தில் நீங்கள் படையல் போடலாம். காலை நேரத்தில் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு படையலை போட்டு முடிச்சுடுங்க. மாலை ஒரு 6 மணிக்கு மேலே உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் அந்த கோவிலில் ஒரே ஒரு தீபம், நல்லெண்ணெய் தீபம் போடலாம். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு இன்னொரு பெயர் தானம் கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நாள். நீங்கள் என்னதான் வீட்டில் படையல் போட்டாலும் யாராவது வயசானவங்க முதியவர்களை சாப்பாடு கஷ்டப்படக்கூடியவங்களை கூப்பிட்டு ஒருவேளை சாப்பாடு போடுங்க. அவங்களுக்கு இலை போட்டு விருந்து அளிக்கிறது மூலயமா அவங்க மூலயமா பித்ருக்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய படையலை மனசார ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நம்பிக்கை. வரக்கூடிய முதியவர்கள் ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வேஷ்டி துண்டு எடுத்து கொடுக்கலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் புடவை ரவிக்கை துணி எடுத்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடிஞ்ச அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். அது விருப்பம் இருந்தால் மட்டும்தான். இல்லைன்னா அவங்க நீங்கள் போடக்கூடிய படையல் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க மனசார வயிறார வாழ்த்திட்டு போவாங்க. அதுவே உங்களுக்கு கோடி புண்ணியம்தான். நீங்கள் 1000 பித்ருக்களுக்கு அன்னதானம் போட்ட ஒரு பலனை அவங்க சாப்பிட்டு அந்த ஒரு வேலை மூலமாக நீங்கள் பெற முடியும். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை காகத்துக்கும் பசுமாட்டுக்கும் உங்கள் கையால் அமாவாசை தினத்தை அன்னைக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முதல்ல பசுமாட்டுக்கு என்ன பொருளை கொடுக்கலான்னா, பசுமாட்டுக்கு 2 பொருள் கொடுக்கலாம். அதில் முதல் பொருள் நாளைய தினம் புதன்கிழமை, புதன் பகவானுக்கு உரிய நாள். புதன் பகவானுக்கு உகந்த தானியம் என்ன? பச்சை பயிறு. அந்த பச்சை பயிரை கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊற வச்சு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை இது 2ம் கலந்து பசுமாட்டுக்கு தானமாக கொடுங்க. பச்சை பயிரை பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கறது மூலயமா 7 ஜென்ம பாவங்கள் விலகி உங்கள் குடும்பமே சந்தோஷமாக இருக்குமா. அதே மாதிரி பசுமாடு வச்சுருக்கிறவங்களுக்கு வஸ்திர தானம் செய்யணும். எவ்வளோ பேர் மாடு வச்சுருந்தாலும் சில பேர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருப்பாங்க, ஏழ்மை நிலையில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு முடிஞ்சால் வஸ்திர தானம் பண்ணுங்க. அடுத்ததாக பசுமாட்டுக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் கொடுக்கணும். அது என்ன பொருள்னா எள்ளு புண்ணாக்கு. பொதுவாக இந்த அமாவாசை மாதிரி, அதுவும் இந்த மகாலய அமாவாசை, தை அமாவாசை மாதிரி நாட்களில் எள்ளு தண்ணீர் இறைக்கிறது, அந்த எள்ளு வச்சு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அதனால இந்த இடத்துல நீங்கள் எள்ளு புண்ணாக்கு கண்டிப்பாக கடைகளில் கிடைக்கும். நிறைய பேருக்கு எள்ளு புண்ணாக்க மாட்டுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். அது நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பொறுத்து. உதாரணத்துக்கு ஒரு பழமொழியே இருக்குது, இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு. அதாவது மாடு ரொம்ப இழைச்சி போயிருக்கு, உடம்பு ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னா அந்த மாதிரி நேரங்களில் மாடு வச்சிருக்கிறவங்க மாட்டுக்கு சாப்பாடில் கொஞ்சமாக எள்ளு புண்ணாக்கும் கலந்து கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் உடம்பு கொஞ்சம் சதை போடும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் எள்ளு புண்ணாக்கை வாங்கி அந்த மாடு பராமரிக்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த எள்ளு புண்ணாக்கை மாட்டுக்கு எவ்வளோ அளவு கொடுக்கணுமோ அவ்வளோ அளவு அவங்க கலந்து கொடுத்துருவாங்க. அது உங்கள் பேரில் தான் வந்து சேரும்.
இன்னும் நிறைய பேர் நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா கோசாலை இருக்கும். அந்த கோசாலைக்கு போயிட்டு கூட அந்த பசுமாடுகளுக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையால் நீங்கள் வாங்கி கொடுக்கறதும் கோடி புண்ணியம்தான். சரி, காகத்துக்கு என்ன கொடுக்கலாம்? காகத்துக்கு இன்றைய தினம் எள் கலந்த சாதம் கொடுக்கலாம். அதுவும் முடியலையா, ரொம்ப எளிமையான ஒன்று. வீட்டில் இருக்கக்கூடிய கருப்பு எள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக பவுட்ரு பண்ணி அதில் கொஞ்சமாக நெய் அப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்து அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு பசை மாதிரி இல்லை உருண்டை மாதிரி தயார் செஞ்சு அதை உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கைகளுக்கு கொடுங்க. நாளைக்கு அமாவாசை தினத்தன்னைக்கு நீங்கள் காக்கைக்கு உணவளிக்கும் போது அந்த அளிக்கக்கூடிய உணவில் கொஞ்சமாக எள் கலந்துருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அமாவாசை திதி தர்ப்பணம் இது மாதிரி விஷயங்கள் வந்தாலே அதில் எள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதுக்கப்புறமா கோதுமை பிஸ்கட் போடலாம், கோதுமையில் செஞ்ச சப்பாத்தி போடலாம். இது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட விருப்பம். குடும்பமான அளவுக்கு எள் கலந்த ஏதாவது ஒரு பொருளை காக்கைக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இப்போ ரீசெண்டாக 4 காய்கறிகளை சமைச்சா 1008 காய்கறிகள் சமைச்ச பலன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அந்த 4 காய்கறிகள் பாகற்காய், வாழைக்காய், பலாக்காய், பிரண்டை. இந்த 4 காய்கறிகளையும் கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உங்கள் கையால் தானமாக கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. இன்றைய தினம் உங்கள் கையால் என்ன தானம் முடியுதோ, யாராவது ஒரு 10 ரூபாய் கேட்குறாங்களா, கொஞ்சம் கூட யோசிக்காதுங்க. உங்கள் கையில் ஒரு 5 ரூபா தான் இருக்கா, பரவாயில்ல, அதை அப்படியே கொடுத்துடுங்க. அமாவாசை தினத்தன்னைக்கு பித்ருக்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் வந்து உங்ககிட்ட என்ன விஷயம்னா கேட்கலாம். நீங்கள் வெளியில் போகிறீங்க, ரோட்டில் யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு கேட்குறாங்க, இல்லை ஒரு 5 ரூபா காசு கேட்குறாங்கன்னா யோசிக்காமல் கொடுத்துடுங்க. அமாவாசை தினத்தன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மங்கள் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய தர்மங்களை விட பன்மடங்கு ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அமாவாசை மாதிரி ஒரு முக்கியமான நாட்களில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று தான். சில பேருக்கு குலதெய்வ கோவில் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்காது, கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்க உங்கள் வீடு பக்கத்தில் கோவிலுக்கு போனாலே போதும். ஆனால் சில பேர் ரொம்ப பாக்கியசாலியாக இருப்பாங்க, ஒரு அரை மணி நேரத்துலையோ 1 மணி நேரத்துலையோ கோவிலுக்கு போகிற தூரம் தான் இருக்கும் குலதெய்வ கோவில். அப்படிப்பட்டவங்க முடிஞ்சால் நாளைய தினம் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் அந்த குலதெய்வ கோவிலுக்கு நாளைய தினம் அந்த கோவிலில் என்ன இல்லையோ அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்களோட வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு மாலை ஒரு 6 மணிக்கு மேலே வீட்டில் பூஜை செஞ்சு விளக்கேற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிடம் உங்கள் பூஜை அறையில் உட்காந்து உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையும் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா பித்ருக்களுக்காக ஒரு 5 நிமிடம் ஒதுக்குங்க. அந்த 5 நிமிடத்தில் உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாத்தையும் பித்ருக்கள் கிட்ட சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்துக்கு பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இது எதுவுமே வந்துடக்கூடாது. அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா இனிமேல் வரக்கூடிய அமாவாசை திதி தர்ப்பணங்களில் நாங்கள் அந்த பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்கிறதுக்கான வழிபாடுகள் செய்கிறோம். எங்கள் குடும்பம் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக இருக்கணும், பொருளாதாரத்தில் எப்போவுமே மேன்மை நிலை இருக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மகாலய அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போகும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.